170 கோடி செலவில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ரயில்வே மேம்பால பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீடாமங்கலத்தில் இருக்கோம். பாருங்க, வேளாங்கண்ணிலேருந்து ஐ திங்க் தஞ்சாவூர் போகிற வண்டின்னு நினைக்கிறேன். திருச்சி கனெக்ஷனு போய்கிட்டு இருக்கு பஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த துரிதமாக ஒர்க் நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. நீடாமங்கலம் யாராவது வரீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் கும்பகோணம், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, திருவாரூர், தஞ்சாவூர், இது மேஜரான ஊருங்க. மன்னார்குடியிலேருந்து நம்ம போகிறதுக்கு அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே கேட்டில் வந்து ரொம்ப நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ரயில்வே கேட்டு ப்ராப்ளத்தை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 170 crores வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பல்வேறு திட்ட பணிகள், அதாவது குழாய் பதிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் விட்டு விட்டால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாலம் பார்த்தீங்களா, அடுத்து இப்போ வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சுவலி ரவுண்டானா உங்களுக்கு நான் அதை அப்படியே எடுத்து காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரவுண்டானா, நல்லா கிரிக்கெட் ஸ்டேடியத்தெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா பெருசாக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ரவுண்டானா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே பாலம் தாங்க. இந்த பாலம் தான் வரப்போகுது, பிரம்மாண்டமாக வரப்போகுது நீடாமங்கலத்தில். செம்மையாக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு. இங்கே அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறை சார்ந்திருக்கக்கூடிய கல்லூரிகள்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படியே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. மெஷர்மெண்ட்ஸு, ஒர்க்கு, ப்ராசஸ்ஸு, பிளானிங்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க.